ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின்குரல் பாகம் 4ல் அத்வைதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்றது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 728 ஆரம்பிக்கிறது. இங்கேயும் அவர் சொல்லாவிட்டாலும் தாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது என்று ஆச்சாரியால் நினைத்து தம்முடைய பாஷ்யத்தில் ஈஸ்வரானுகிரகத்தை காரணமாக கொண்டு ஞானத்தை அடைந்து தர்ம அதர்மங்கள் எனப்படுகிற கட்டான கர்மா கட்டாய் அறுப்பாய் என்று விளக்கி இருக்கிறார். அதாவது கர்மயோகம் அதுவாகவே பலன் தராமல் ஈஸ்வரன் தான் பலதாதாக இருப்பதை நிச்சயப்படுத்துகிறார். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், ஈஸ்வர பிரசாத நிமித்த என்பதாக ஈஸ்வரானுகிரகம் என்ற காரணத்தை சொல்வதோடு மட்டும் ஆச்சாரியால் நிறுத்தவில்லை. ஸ்வதர்ம கர்மாவை பண்ணினவனின் கர்மாக்கட்டை, ஏதாவது பூர்வ வினைத்தலையை ஈஸ்வரன் வெட்டிவிடுவது எப்படி என்றால் ஜீவனுக்கு ஞான பிராப்தி உண்டாக்குவதாலேயே இப்படி அவன் செய்கிறான் என்று தெளிவு செய்கிறார். ஈஸ்வர பிரசாத நிமித்திய ஞான பிராப்தே என்று பாஷ்யத்தில் இருக்கிறது. கர்மா போவதை விட ஞானம் வருவது முக்கியம். ஞானத்தை அடைவதற்கு வழியாகவே ஒருவன் கர்மாவை போக்கிக் கொள்வதற்கு ஈஸ்வரன் அனுகிரகிக்கிறான் என்ற அபிப்பிராயத்தை ஆச்சாரியால் நிசந்தேகமாக வெளியிட்டிருக்கிறார். இப்படியாக கீதையில் கர்மயோகத்துக்கு விதை விதைக்கிற ஆரம்பத்திலிருந்து அது தானாகவே பட்டுப்போய் நிஷ்கர்மத்திலே கொண்டு விடுகிற முடிவு வரை ஈஸ்வர கிருபையே இந்த யோகத்தால் கர்மநாசத்தை பண்ணி ஜீவனை ஞானத்தில் சேர்க்கிறது என்று ஆச்சாரியால் காட்டியிருக்கிறார். அப்படி முடிக்கிற இடத்திலேயே புத்தியால் எப்படி ஆத்மாவை பிடிக்க முடியும் என்று கேட்கிறவர்களுக்கு பதிலாக குரு பிரசாதத்தை அடைந்து தன்னிலேயே பிரசாதம் பெறுகிறவர்களுக்கு இது எப்படி என்று தெரியும் என்கிறார். லப்த குர்வாத்ம பிரசாதானாம் என்கிறார். குரு பிரசாதம் என்கிற இடத்தில் பிரசாதம் என்றால் அனுகிரகம் என்ற அர்த்தம். ஆத்ம பிரசாதம் என்கிற இடத்தில் பிரசாதம் என்றால் தெளிந்த நிலை என்ற அர்த்தம். குருவின் அனுகிரகத்தால் அந்தக்கரணம் தெளிவுபெற்றவர்களுக்கு ஆத்மாவை பிடிக்க முடியும் என்பது தாத்பரியம். துவைதமாயிருந்த அந்தக்கரணம், அதாவது புத்தியும் அதில் சேர்ந்ததுதான் அத்வைதமாக மாறிக்கொண்டே போய் அத்வைத ஆத்மாவில் ஐக்கியப்படுவதாக முன்னே சொன்னதற்கு ஆதரவாக இப்படி சொல்லியிருக்கிறார். இங்கேயும் ஜீவனின் அந்தக்கரண தெளிவுகளை மாத்திரம் சொல்லாமல் அவனுக்கு வேறு மாதிரியுள்ள குருவின் அனுக்கிரக சக்தியும் சொல்லியிருக்கிறார். மூலத்தில் இதை பற்றி குறிப்பே இல்லாவிட்டாலும் அனுக்கிரகத்தின் விசேஷத்தை சொல்லியே ஆக வேண்டும் என்பதால் தம்முடைய பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார். குரு என்பவர் ஈஸ்வரனுக்கு பிரதிநிதி தான். எல்லா குருக்களுக்கும் மூல குரு ஈஸ்வரன் தான். ச பூர்வேஷாமாபி குரு, ஈஸ்வரனே எல்லா குருக்களுக்கும் முந்தைய முதல் குரு. ஈஸ்வரனே தான் குருவாக வந்து ஜீவனை நல்ல வழியில் கொண்டு போகிறான் என்பதே நம் மதத்தின் கொள்கை. ஆனபடியால் இங்கே சொன்ன குரு பிரசாதம் என்பது ஈஸ்வர பிரசாதம் தான், ஈசன் கிருபை தான். இதிலிருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் ஏற்படுகிறது. அத்வைத சாஸ்திரங்கள் முழுவதுமே ஞான மார்க்கத்தில் போவதற்கு ஓரளவு பக்குவப்பட்டவருக்கு தான். அதனால்தான் அவற்றில் கர்மானுஷ்டானமும் பக்தி உபாசனையுமே ஆரம்ப நிலைகள் என்று சொல்லியிருந்தாலும் கூட இவற்றை குறித்த விதிமுறைகளை விவரிக்காமல் தத்துவ சோதனத்துக்கே முக்கியம் கொடுத்து விளக்கி இருப்பது. அத்வைதமாகவே வாதத்தை கொண்டு போக வேண்டும் என்றுதான் கடைசி கட்டத்தில் கிட்டுகிற ஈஸ்வரானுகிரகத்தை அவற்றில் சொல்வதில்லை என்று பார்த்தோம். இப்படி ஆச்சாரியால் செய்துள்ள அத்வைத கிரந்தங்களிலும் கீதை, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம் ஆகியவற்றுக்கு செய்துள்ள பாஷ்யங்களை விட அவரே செய்துள்ள பிரகரண கிரந்தங்களான விவேக சூடாமணி, உபதேச சாகஸ்ரீ, அனுபூதி முதலிய நூல்கள் அத்வைதம்தான் நம்முடைய லட்சியம் என்று வைத்துக் கொண்டிருப்பவர்களையே உத்தேசித்தவையாகும். இதே மாதிரிதான் ஆச்சாரியாளுக்கு பிந்தி வந்திருப்பவர்கள் செய்துள்ள நூல்களும் அத்வைதத்தில் ஓரளவு அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்டுகளுக்கே உத்தேசிக்கப்பட்டவை எனலாம். ஆகையினாலே இவற்றில் துவைத்தமான ஈஸ்வரானுகிரக சமாச்சாரம் ஸ்பஷ்டமாக சொல்லப்படுவதில்லை. ஆனாலும் கூட இதைத்தான் முக்கியமான விஷயம் என்று சொன்னேன். இந்த புஸ்தகங்கள் எல்லாவற்றிலும் கூட எடுத்தவுடன் மங்கள ஸ்லோகமாக ஈஸ்வரனுக்கோ குருவுக்கோ வந்தனம் சொல்லியிருக்கும். அவருடைய அனுகிரகத்தாலேயே ஞானம் உண்டாவதாகவும் அதிலே ஸ்தோத்திரித்திருக்கும். விவேக சூடாமணி போன்ற அநேக அத்வைத கிரந்தங்களில் சிஷ்யன் குருவுக்கு அப்படியே சரணாகதி செய்து அவர்தான் கதி என்று கிடப்பதாக ஆரம்பித்திருக்கும். கடைசியில் அவருடைய அனுகிரகத்தாலேயே தனக்கு மிகவும் உயர்ந்ததான அத்வைதானுபவம் ஏற்பட்டதாக ரொம்பவும் நன்றியுடன் நமஸ்காரம் தெரிவித்திருக்கும். இவையெல்லாம் ஈஸ்வரானுகிரகத்தால் ஞான பிராப்தி என்பதை அத்வைதம் ஒப்புக்கொள்வதற்கு ப்ரூஃப் தான். குரு என்ற தத்துவம் இடறுவதில்லை. ஈஸ்வரன் என்ற கண்ணிலேயே தெரியாத ஒரு தத்துவத்தை சொன்னால்
அது அத்வைதமாக போக ஆசைப்படுகிறவனுக்கு அவ்வளவாக அவசியமில்லாத ஒரு துவைதமாகவே தோன்றுகிறது. ஆனாலும் பிரத்யட்சத்தில் இவனுக்கும் ஒரு அனுபவியின் உபதேசமும் அனுகிரகமும் தேவைப்படுகிறது. ஆனபடியால் இப்படி உபகாரம் பண்ணுபவராக குரு என்ற ஒருவரை இவனுடைய கண்ணுக்கு முன்னால் மனுஷ ரூபத்தில் காட்டுகிற போது அதன் துவைதம் இவனுக்கு இடறுவதில்லை. அது அத்வைதத்துக்கு சகாயமான துவைதமாகவே தெரிகிறது. திருஷ்டாந்தம் காட்டினால் புரியும். ரமண மகரிஷியிடம் வருகிறவர்கள், முக்கியமாக வெள்ளைக்காரர்கள், ரொம்பவும் அத்வைத பிலாசபிலேயே போகத்தான் ஆசைப்படுகிறார்கள். ஈஸ்வரனை கொண்டு வருவது அவர்களுடைய செல்ஃப் என்கொயரிக்கு, ஆத்ம விசாரத்துக்கு ஒட்டாமல் தான் இருக்கும். ஆனாலும் அவர்களும் கூட அவரை குரு, மாஸ்டர் என்று சொல்லி மரியாதை செய்து அவருடைய அனுகிரகத்தால் தங்களுக்கு அனுபவம் வந்ததாக தெரிவிக்கிறார்கள். இத்தனைக்கும் அவர் தம்மை குரு என்றும் தம்மிடம் வருபவர்களை சிஷ்யர்கள் என்றும் சொல்லிக் கொள்வதே இல்லை. இதைவிடவும் அதிசயமாக குருவே வேண்டியதில்லை, வரையறுத்து இதுதான் சித்தாந்தம் என்று எதையும் வைக்கப்படாது என்று அபிப்பிராயப்படுகிற ஜே கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஒருவரிடம் போகிறவர்கள் கூட அவரை ஒரு விதத்தில் குரு மாதிரியாகவே மரியாதையுடன் நினைத்து அவருடைய சக்தியினால் தங்களுக்கு தெளிவு உண்டாவதை சொல்கிறார்கள். அதனால் ஈஸ்வரானுகிரகம் என்று சொல்லி கொஞ்சம் அழுத்தமாகவே துவைதபாவத்தை கொண்டு விடாவிட்டாலும் அதே குரு பிரசாதம் என்பதாக அத்வைதிகளும் சிறப்பித்து சொல்லித்தான் இருக்கிறார்கள். குரு அஷ்டகம் முதலான அநேக நூல்களில் நம்முடைய ஆச்சாரியால் இவ்விஷயத்தை ரொம்பவும் பக்தியோடும் நன்றியோடும் ஸ்பஷ்டமாகவும் அழுத்தமாகவும் வெளியிட்டிருக்கிறார். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.